ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 58 முடியும். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, நாம் போன மாதத்தின் மைய சிந்தனையாக சிந்தித்தது என்ன? வேகமாக உடனே சொல்லணும். உள்ளம் நலமாக இருந்தால்தான் உடலும், உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடலும். திரும்ப திரும்ப சொன்னாதான் மறக்காது, எல்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். இரண்டாவது, இந்த மாதத்தில் உள்ள மைய சிந்தனை எது? சுத்தமா நற்கருணையே நல் மருந்து. நற்கருணையே. அருமையானவர்களே, இன்னும் இந்த உலகத்தில் ஏராளமான மருந்துகள் இருக்கிறது, ஏராளமான மருந்துகள். ஆனால் எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த மருந்து என்னது? நற்கருணை தான் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இந்த உணவை தேடி அலைகின்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு மெய்யான உணவாக இந்த உணவை நமக்கு கொடுக்கின்றார். மெய்யான உணவாக இந்த உணவை கொடுக்கிறார். இன்று மருத்துவமனைகள் ஏராளமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா? தடிக்கு விழுந்த இடத்துலலாம் மருத்துவமனைகள். அப்போ மருத்துவமனைகளுக்கு செல்லுகின்றோம், நோய்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நோய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு மருந்து கொடுக்கிறார்கள். மருந்து கொடுத்து விட்டு அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? டாக்டர் என்ன சொல்லுவாங்க? எந்த ஒரு நோயாக இருக்கலாம், மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? சத்தமா சொல்றது, சத்தமாக சொல்லிடுங்க. 4 நாள் கழித்து வர சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும், சரி பரவாயில்ல. ஆனால் வீட்டில் போய் இந்த மருந்தை கவனமாக கரெக்டாக சாப்பிடணும். சரி, மருந்தை கரெக்டாக சாப்பிடணும். ஆனால் என்ன செய்யணும்? நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீ நல்லா யோசித்து பாருங்கள். இதை எடுக்காதுங்க, ப்ரெஷர்னா அதுக்கு ஒரு 4 வச்சு, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்புறம் வேறு இன்னொரு நோய்னா, நீங்கள் இதை எடுக்காதுங்க, எண்ணெய் எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க, இது நான்வெஜ் எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க. அது சரி, அது பார்த்தோன்னாக்க காஃபி எடுக்காதீங்க, டீ எடுக்காதீங்க. ஆமாம், காஃபி டீ எடுக்காதீங்க, அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்தல வேறு என்ன சொல்லுவாங்க?
காய்கறியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்காங்க, அது கேஸு அப்படின்னு. இல்லைன்னா சிலவங்க சொல்லுவாங்க, கத்தரிக்காய் இந்த உணவெல்லாம் எடுக்காதீங்கம்பாங்க. இல்லைன்னா இந்த பார்த்தா அதை எடுக்காதீங்க, இதை எடுக்காதீங்க, அப்படி எடுக்காதீங்க, இப்படி எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நமக்கே ஒரு கட்டத்தில் கோபமாயிரும், என்னடா சாப்பிட்றது, என்னடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, மெய்யான உணவு எது? நற்கருணை தான் மெய்யான உணவு. அதான் ஆண்டவர் அழகத்தில், எனது சதை உண்மையான உணவு, அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. சரியா? ஏன்னா நீ டாக்டர் சொன்னால் ஒருத்தர் சொல்லுவார் உருளைக்கிழங்கு சாப்பிடுங்கம்பாரு, சரியா? ஆனால் இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் உருளைக்கிழங்க தொற்றாதீங்கம்பாங்க, சரியா? அப்போ ஒருத்தருக்கு கத்தரிக்காய் ஒன்றும் செய்யாது, ஒத்து போகுது. அதே வீட்டில் இன்னொருத்தர் கத்தரிக்காய் சாப்பிட்டா என்னது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு உணவு சமைக்கிறதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்கியா, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான பானம். அதனால தான் பாருங்க, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இந்த உலக உணவு. ஆனால் என்னை உண்போர் என்றுமே வாழ்வர். ஒன்றும் செய்யாது மக்களே, அது செய்து பயப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு வாழ்வடிக்கக்கூடிய மெய்யான உணவு எது? நற்கருணையே. அருமையான என் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லப்படுகிறது. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கிறது. இல்லையா? ஞானம்னா யாரு? ஞானம் யாரு? நம்ம ஊரில் ஞானண்டு யாரும் இருக்காங்களா? அப்படி தேடாதீங்க. ஞானம்னா யாரு? பிதாசுதன் பரிசுத்த ஆவியில ஞானம் என்று சொல்லி யாரை சொல்லுவோம்? பரிசுத்த ஆவியானவரை நம்ம சொல்லுவோம், இல்லையா? அதனால் ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, அந்த 7 என்னது? பரிசுத்த ஆவியானுடைய இவனுக்கு அருமையானவர்களே, இந்த 7 தூண்களை செதுக்கி இருக்கிறது. அப்போ தந்தை, மகன், தூய ஆவியார், மூவரு கடவுள். இந்த கடவுள் நம்மை என்ன செய்கிறாங்க? அழைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள், அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள். நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க, இங்கே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க, சரியா? மதிகேடருக்கு அழைப்பு விடுத்து வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள். அதாவது அறியா பிள்ளைகளே வாங்கப்பா, அதை சாப்பிட்டா சத்து, இதை சாப்பிட்டா சத்து அப்படின்ட்டு சொல்லி நம்ம நினைப்போம், அப்படி தானே? இந்த உணவை சாப்பிட்டா சத்து, அந்த உணவை சாப்பிட்டா சத்து, ஹார்லிக்ஸை சாப்பிட்டா சத்து அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம். அறியா பிள்ளைகளை வாங்க வாங்க, வந்து நான் உங்களுக்காக ஏற்பாடு செய்து இந்த உணவை உண்ணுங்கள், சரிதானே? பேதமையை விட்டு, அறியாமையை விட்டு நீங்குங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். இப்போ மற்ற உணவுகளெல்லாம் நமக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் அது கொடுக்காது. ஏன்னா நானும் நினச்சேன், சில நேரங்களில் நானும் நினச்சேன், சாதாரண வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பழம் வந்து பிடிக்கும், அது இயற்கையானது, சரி, எங்கே போட்டாலும் வளரும், இல்லையா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாக்கா ஒரு கண்ணை வச்சோன்னா அது பாட்டுக்கு என்னச்சு நம்ம கழிவு தண்ணியிலே அது வளர்ந்துடும். கொஞ்ச நாளில் பார்த்தா அழகா வாழைக்குளம் இருக்கும். எனவே வாழைப்பழங்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிடுமா, 2 வாழைப்பழம் சாப்பிடுமா? வீட்டில் வச்சோன்னாக்கா ஒரு குளம் இருந்ததுன்னா போகும்போது 2, வரும்போது 2, ஒரு நாளைக்கு 10-15 உள்ள தள்ளிடுவோம். அவ்வளவு எளிமையானது, எல்லாருக்கும் பிடிச்சது, நிறைய சத்து, உண்மையிலேயே அற்புதமான ஒரு உணவு தான். ஆனாலும் சரி, அருமையானவர்களை நான் சொன்னேன், மற்ற கறி, மீன், முட்டை அதில் இல்லாத சத்துக்கள் சாதாரண இந்த வாழைப்பழத்தில் இருக்கிறது என்று சொல்லி கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கூட அது நல்ல உணவு தான், கடவுளால் தரப்பட்ட நல்ல உணவு. ஆனாலும் கூட ஒரு கட்டம் வருகின்ற பொழுது ராத்திரி வாழைப்பழம் சாப்பிட்டுட்டா என்ன செய்யாவது? தூக்கம் வராது, இதுக்குள்ளேயே தொண்டைக்குள்ளே என்னமோ அடைச்சிட்டு இந்த மாதிரி நிற்கும், சரியா? என்னடா இது, கறிய மீனையும் சாப்பிட்டா, காடான உணவு சாப்பிட்டா நமக்கு இப்போ ஜீரணம் ஆகாது, சரி இந்த வாழைப்பழத்தையாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்போ உணஞ்சியாது அப்படின்னு பெரிய அறிவோட வெறும் வாழைப்பழத்தை 2 சாப்பிட்டுட்டு படுத்துலான்னு பார்த்தா அந்த வாழைப்பழம் கூட என்ன செய்யறதில்ல. ஆமாம், கொஞ்ச நாள் வாழைப்பழத்தை கொஞ்சம் ஒதுக்குனே நல்லா இருக்குது. அப்போது நம்ம எல்லாமே நல்ல உணவு தான், கடவுள் படைத்த உணவுகள். ஆனால் அது கூட எனக்கு வாழ்வு கொடுக்கும் என்று சொன்னால் என்ன செய்யாது? திடீர்னாப்புல தொண்டையில் வந்து சிக்கிக்கொள்ளும். எது மட்டும்தான் பாருங்கள், ஆண்டோடைய மெய்யான உணவு மட்டும்தான் எந்த தீங்கும் எப்பொழுதும் தராது, அது நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். மற்ற எல்லா உணவுகளும் பல நேரங்களில் உங்களுக்கு சத்து தரலாம், ஆனால் ஏதாவது ஒரு சில வேளைகளில் அது உங்களுக்கு சிக்கலை தரலாம். என் அன்பு பிள்ளைகளே, எனவே வாழ்வு தரப்படும். நீங்கள் வயசான காலத்தில் பாருங்களா, தாத்தா பாட்டி
தாத்தா பாட்டியாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடாங்கம்மா? திரும்பவும் அவங்க குழந்தைகள் அவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஹார்டான சாப்பாடு கொடுப்போமா? எல்லாமே மென்மையாக அந்த நீராகாரம் போல் அதை அப்படி மெதுவாக வச்சு, பிஸ்கட் இருந்தாலும் அதில் தண்ணியில் நனைச்சி கோர வச்சு தான் அப்படியே நீரான சாப்பாடைத்தான் என்ன செய்யும்? திரவ உணவத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல் திரும்பவும் பாட்டி தாத்தாவாக ஆகும்போது என்ன ஆகுது? திரும்பவும் குழந்தைய போல் நமக்கு என்னதை கொடுப்போம்? சாதாரண நீராகாரம். செரிக்காது. ஏன் செரிக்காது? இல்லையா? செரிக்காது. அப்போது இவங்க கொஞ்சம் திடமாக இருக்கும்போது எல்லா உணவையும் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வயதான போது எந்த உணவையும் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆனால் எந்த உணவை சாப்பிடலாம்? நற்கருணை உணவை, இல்லையா? நற்கருணை உணவை சாப்பிடலாம். அது அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஒரு தந்தை அவங்க அப்படி வேதனையோடு இருப்பாங்க. யாரும் உறவினர்கள் அதிகமாக பார்க்க வராமல் இருப்பாங்க. நினச்சா எழும்ப முடியாது. ஏன்னா படுக்கை விட்டு படுக்கையிலே கிடப்பாங்க. புரண்டு படுக்க முடியாது. நினச்சதை சாப்பிட முடியாது. ஐயோங்கிற பயத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு குருவானவர் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து நற்கருணையோடு வராங்கன்னா அப்படி அறகுறையோ கண்ணோடு அப்படி பார்க்கும்போது வெள்ளை அங்கியில் அப்படியே கையில் நற்கருணை வாங்கும்போது அவங்களுக்கு இயேசுநாதரே வீட்டுக்கு வந்தது போல் அவ்வளோ சந்தோஷம். வருமா வராதா சொல்லுங்கள்? அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் வருமா வராதா? வரும். அந்த சந்தோஷத்தை வேற யாரும் எந்த உணவோ கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வீக உறவு, தெய்வீக உணவு எது? நம்முடைய நற்கருணை. அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் மொத்த திருவருட்சாதனங்கள் எத்தனை? 7 தூண்கள் போல உண்மையிலேயே இன்று நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய 7 தூண்கள் இது. கத்தோலிக்க வாழ்வை தாங்கி பிடிக்கக்கூடிய 7 தூண்கள் இது. எத்தனை? 7. நம்ம குட்டி குழந்தையா இருக்கும்போது என்ன வாங்குறோம்? திருமுழுக்கு ஞானஸ்தானம். குட்டி குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் ஞானஸ்தானங்கிற தூணை வச்சு நம்மளை தாங்கி பிடிக்கிறார். முதல் தூண் போட்டாச்சு. இங்கே நீங்கள் பாருங்கள், ஆலயம் முதல்ல என்ன பண்ணாங்க? ஆலயம் இவ்வளோ தாங்கி இவ்வளோ உயரமாக இருக்குன்னாக்கா அங்கே என்ன போட்டிருக்கு? கீழே என்ன இருக்கு? தூணு. என்னது தூண்னா? என்னது? பில்லர். கீழே இருந்து மேலே வர வர்கிஷ்ட கேட்டால் சொல்லுவாப்புல, நிறைய பெரிய பெரிய கம்பியாக போட்டுக்கு பாதார், எவ்வளவு நாளும் மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு 4 வருஷமாக என்ன செய்கிறேன்? கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கீழே கம்பி போடும்போது எனக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு மேலும் சொல்லும்போது கீழே மேலே எவ்வளோ போட்டாலும் தாங்க. ஏன்? கீழே அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த பில்லரில் அப்படி நல்ல கம்பிகளாக போட்டுக்க மற்றதோட. அப்போது அருமையான என் அன்பு பிள்ளைகளே, அந்த தூண்கள் முக்கியம். அப்போ முதல் தூணு எது? ஞானஸ்நானம். 2வது தூணு கொஞ்சம் நம்ம குட்டுண்டு வளர்ந்துக்கிட்டு சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்பா அம்மாவெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். சிடுன்னு சேட்டை பண்ண. அப்போது என்ன தூணு? ஒப்புரவு, நற்கருணை. சின்ன சின்ன தப்பு பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ஆண்டவரை உட்கொண்டு ஆண்டவருடைய அருளில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான 2 தூண்களை நம்ம செய்த திருச்சபை தருகிறது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 12ஆம் கிளாஸ் இல்லையா, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அறிவு தெரிகிறது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படி விவரம் வருகிறது. அப்போ என்ன தூண்? உறுதி பூசுதல். நல்ல உறுதியாயிரு. சரியா? எதை செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாயிரு, எதை செய்யணுங்கிறதுல உறுதியாயிரு. பரிசுத்த ஒன்று வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு அருகான தூணை கொடு. எத்தனை தூணாச்சு? 4 தூணாச்சு. அடுத்தால இன்னும் கொஞ்சம் வளர்கிறோம். நல்ல மீசெல்லாம் வருது இல்லையா? அப்போ கொஞ்சம் வளர்ந்து அந்த திருமண வயது அடைஞ்ச உடனே அங்கேயும் 2. என்னது? ஆமாம், இதுவா அல்ல அதுவா? சரி தானே? இங்கே போனாலும் ஃபாதர் ஆகலாம், இங்கே போனாலும் ஃபாதர் ஆகலாம். இங்கே போனால் எல்லா மக்களுக்கும் பங்கு ஃபாதர் ஆகலாம், இங்கே போனால் ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு ஃபாதர் ஆகலாம் இல்லையா? அப்போ 2 வழிகளை கடவுள் கொடுக்கிறார். சரியா? 2மே ஆசீர்வாதம். இது பாவம், இது சரியா, இல்லைன்னா இது சரி, இது பாவம், அப்படி இல்லை. இதுவும் ஒரு ஆசீர்வாதம், இதுவும் ஒரு ஆசீர்வாதம். 2 வழிகள் அப்போது அருமையாக கடவுள் கொடுக்கிறார் இல்லையா? சார், அடுத்தால கடைசியாக வயசான காலாயிடுச்சு. நோயில் பூசுதல் என்கின்ற அழகான ஒரு அற்புதமான திருவருட்சாதனம். இப்போ பாருங்க, இந்த எல்லா திருவருட்சாதனத்திற்கும் மையம் எது என்றால், என்னது? நற்கருணை. இந்த 7 திருவருட்சாதனத்திற்கும் மையம் நற்கருணை தான். ஆண்டவர் இயேசுதான். இயேசுவிலிருந்து தான் இந்த 7 அருட்சாதனங்களும் புறப்படுகின்றது. எனவே அன்பு பிள்ளைகளே, நாம் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கப்படுகிறோம். இயேசுனுடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவ சங்கீர்த்தனத்தில் அவருடைய அருளை பெறுகிறோம். இயேசுனுடைய திரு உடலால் நாம் வலுப்பெறுகிறோம்.
இயேசுவினுடைய அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் சரிதானே. அந்த இயேசு வந்து இப்போ அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார்ல, ஊதி பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அருளை கொடுக்கிறார். எனவே நான் போவேன், துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அவர் அனுப்புகின்றார். எனவே இயேசு அந்த துணையாளரை நமக்கு தருகின்றார் இயேசுவின் பெயரால். அடுத்தது என்னது? திருமணம் அல்லது குருத்துவம். பாருங்கள், இந்த இரண்டும் இயேசுதான் மையம். திருமணம் என்றால் ஐயோ இயேசு எங்க மையம் நினைப்பிய? இல்லை, இயேசுதான் மையம். எப்படி? நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்கல, மனுஷ அன்பை கொடுக்கல, நீங்கள் உங்களுடைய அன்பை பகிரவில்லை. ஒரு கணவனும் மனைவியும் உங்கள் மனுஷ அன்பை பகிரலை. ஏன்னா உங்களுடைய மனிதர்களுடைய அன்பு அரைகுறையானது. திருமணத்திலே நீங்கள் யாருடைய அன்பை பகிர்கின்றீர்கள்? இயேசுவின் அன்பை. இயேசுவின் அன்பு தான் இருக்கு. அப்போ கணவன் இயேசுவின் அன்பை பகிர வேண்டும். இயேசுவின் அன்பு இது, அந்த திருச்சிலுவையில் அன்பு, தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறான். மனைவி யாருடைய அன்பை பகிர வேண்டும்? தன்னுடைய அன்பு இல்லை. ஏன்னா தன்னுடைய அன்புனா அரைகுறையாக தான் இருக்கும். யாருடைய அன்பை பகிரணும்? இயேசுவின் அன்பு. அதுதான் நிலையானது, அந்த திருச்சிலுவை அன்பு. எனவே அங்கே அது இயேசுவின், இயேசுதான் அதற்கு மையம். அடுத்தால என்னது? குருத்துவம். குருத்து என்றால் என்னது? நம்ம பவுல் சொன்னது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே, எல்லாம் இயேசுவே என்று சொல்லி. சரிங்களா? அடுத்தல இறுதியாக என்னது? நோயில் பூசுதல். நோயில் பூசுதல் என்பது ஆண்டவர் இயேசு சுவாமி யாரையெல்லாம் தொட்டாரோ அவங்களுக்கு சுகம் கிடச்சிச்சு. யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டார்களோ சுகம் கிடச்சிச்சு. அப்போ பாருங்க, இந்த ஏழுமே இந்த திவ்ய நற்கருணையை மையமாக வைத்து இருக்கிறது. எனவே என் அன்பு பிள்ளைகளே, இந்த நற்கருணை உணவை உண்ணணும். அப்போ புனித அகுஸ்தினார் சொல்லுவார், கடைசியில் கேளுங்க, அகுஸ்தினார் சொல்லுவார், நீங்கள் இந்த நற்கருணை உணவை வாங்குகின்ற பொழுது ஒருவன் வணங்காமல், நற்கருணை வணங்காமல் அந்த உணவை பெற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொல்லுங்க, தூங்கிட்டீங்களா? சாமி நல்லா தாலாட்டு போட்டாங்க, நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அகஸ்தினார் என்ன சொன்னார் சொல்லுங்க? ஒருவன் நற்கருணையை வணங்காமல் நற்கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே. அதனால நம்ம இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் யோசிக்கிறது என்னது? நற்கருணை. நிச்சயம் எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இல்லைன்னா நான் நன்மை தரமாட்டேன், இப்படி பிடிச்சிட்டே நிற்பேன். அப்படி சொன்னால் தான் நான் தருவேன். எல்லாரும் பார்த்துங்க, வேறு ஃபாதர் எனக்கு நன்மை தரமாட்டார்னு வைக்கப்படக்கூடாது. சரியா? என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்துவின் திருவுடல். ஆமேன். சத்தம் கேட்கணும். இப்போ சத்தம் கேட்குது. நான் நன்மை என்னை கொடுக்கும்போது பார்க்குறேன் எவ்வளோ சத்தம் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் எவ்வளோ அன்பு செய்கிறாங்கன்னு நான் பார்ப்பேன். என்ன இப்போ இவ்வளோ நேரத்துக்குள்ளே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவாவே, எங்கே வழக்கம் போல். சரியா? நான் நன்மைக்கு தரமாட்டேன் இன்னைக்கு, பார்ப்போம், இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஆமாம். எனவே நற்கருணையே நல் மருந்து. இறைவன் நமக்கு எப்பொழுதும் மருந்தாகவும் அருமருந்தாகவும் இருக்கிறார். ஆமேன்.